உலகிலேயே அமைதியான நாடுகளில் ஒன்றான ஜப்பான் நாட்டில் இப்போ மக்கள்லாம் ஒன்று திரண்டு எங்களுக்கு போர் வேணாம், அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது எதனால அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய பிரதமர் இருக்காருல்ல, சனாயி டக்காச்சி, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இராணுவ தளங்களை விரிவுபடுத்திருக்கிறாரு. ஸோ இது மக்கள் மத்தியில் எதனால இவர் பண்ணுறாரு, நம்ம ஒரு போருக்கு தயாராகிட்டோமோ அப்படின்ற ஒரு சூழலில் தான் மக்கள் இப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன, எல்லா நாடுமே அவங்கவுங்க இராணுவத்தை விரிவுபடுத்துவாங்கள்ல பாதுகாப்புக்காக. ஏன் இப்படி ஜப்பானில் மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு அப்படின்னா, இரண்டாம் உலக போருக்கு பின்பு ஜப்பான் நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்து அதை அரசியலமைப்பு சட்டத்தில், அதாவது அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம எந்த நாட்டோடையும் போர் தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இவங்களோடதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் 80 வருஷமாக நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அதுவெல்லாம் ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ரஷ்யா நாடு, வடகொரியா, சீனா எல்லா நாடுமே அவங்கவுங்க இராணுவங்களை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்டிஷனில் நம்ம ஆயிரோமோ அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடையும் சரி, அவர் வருங்காலத்தில் எதிர்காலத்தை யோசிச்சும் கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து அங்குள்ள நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ மக்களிடையே பெரிய பரபரப்பு. ஒருவேளை நம்ம போருக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட அமைதியெல்லாம் கெட்டு போயிருமே அப்படின்ற மாதிரி சூழலில் அவங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்ற பக்கம் இருந்தாலும், ஸோ நாட்டோட சூழலையும் தெரிஞ்சுதான் இப்போ இருக்க பிரதமர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றதையும் சிலர் சொல்கிறாங்க. ஸோ அது அந்த நாடு எப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் மாற்ற போகிறாரா, இல்லைன்னா நம்ம உலக நாடுகள்லாம் இந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரா, அதாவது இராணுவத்தை விரிவுபடுத்துறதுல அவர் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.